நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்ண கடைசி ஹஜ்ஜில் எச்சரிக்கை பண்ண செய்தி என்னவென்றால், நம்மை ஷைத்தான் வழிகெடுப்பதற்காக வேண்டி ஒரு தந்திரத்தை கையாளுவான். என்ன தந்திரம்? நம்ம செய்கிற அமல்கள்ல பெரிய பெரிய அமல்கள்லாம் இருக்கும், நம்ம செய்கிற அமல்கள்ல சின்ன சின்ன அமல்கள்லாம் இருக்கும். எல்லா அமல்களையும் செய்தா நம்ம வெற்றி பெற முடியும். ஷைத்தான் நம்மளை எப்படி தூண்டுவானா, பெருசை செஞ்சா போதும், பெருசை செய்ய வேணாண்டான கேட்க மாட்டீங்க. நீங்க ஷைத்தான் நீ தொலை தேவையில்லை கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. அது முக்கியமான கடமையாச்சே. ஷைத்தான் என்ன பண்ணுவானா, பெரிய பெரிய வணக்கங்கள் நீ கரெக்டா இருந்துருவீங்க, உங்களை பிரட்டி விட இயலாது. அவன் என்ன செய்வானா, அற்பமான இபாதத்தை நினைக்கிறீங்களே அதெல்லாம் செய்யாம ஆக்கி, சுன்னத்து தானே, சின்ன விஷயம் தானே, இது தானே அப்படின்னு ஆக்கி, அதை செய்ய விடாம ஆக்கி உங்களுடைய மறுமை பேரை அழித்து விடுவான். வலாக்கின் பிமா துஹக்கிரூன மின் அமாலிக்கும், உங்கள் அமல்கள்ல எதை நீங்கள் அற்பம் என்று கருதுகிறீர்களோ, சின்னது என்று கருதுகிறீர்களோ, அதை செய்ய விடாமல் ஆக்கி உங்களை ஷைத்தான் ஜெயித்து விடுவான். கடைசி ஹஜ்ஜில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எச்சரிக்கை. இன்றைக்கு நீங்க பாக்குறீங்க, ஒரு கல்யாணம் இருக்கிறது, கல்யாணத்துல இது சுன்னத்து என்று உங்களுக்கு சொல்வார்கள். எது சுன்னத்து? பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர், இதான் ரசூலுல்லாஹ் ஓதுன துஆ, இதுதான் சுன்னத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? அது கிடக்கட்டுங்க, சின்ன விஷயம் தானுங்க, அப்படிதான் நினைக்கிறீங்க. அதான் ஷைத்தானுடைய வேலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் ஓதுனாங்கன்னா அதை ஓதணும். நீங்க ஓதிக்கிட்டு இருக்கிற துஆ ரசூலுல்லாஹ் ஓதுனது இல்ல. ஆதம் ஹவ்வா அப்படின்னு ஆரம்பிச்சு அவ்வளவு நபிமார்கள் பேரையும் சொல்லி அவங்க பொண்டாட்டி பேரெல்லாம் சொல்லி ஒரு துஆவை கண்டுபிடிச்சிருக்கீங்களே, இது குர்ஆன்ல உள்ள துஆ இல்ல, இது ரசூலுல்லாஹ் சொன்ன துஆ இல்ல, இது சஹாபாக்கள் ஓதுன துஆ இல்ல, இது தாபியீன்கள் ஓதுன துஆ இல்ல, நீங்க சொல்லக்கூடிய 4 இமாம்கள்ல ஒரு இமாமும் ஓதுன துஆ இல்ல, ஹிஜ்ரி 500 600 வரைக்கும் யாருக்கும் தெரிஞ்சதே இல்ல. இவங்களா நேத்து முந்தா நாள் ஒண்ணு உண்டாக்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ற, இதுதான் கல்யாண துஆ, அட இது பித்அத்துப்பா, இது மார்க்கத்திலே, இதெல்லாம் சின்ன மேட்ரு, பெரிய மேட்ரு விட்டு சின்ன பேசிட்டு இருக்கீங்க, பையன் குழப்பம் பண்ணாம அப்படிங்கிறான். இது சின்ன மேட்ரா? சின்னதாக இருக்கட்டுமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சின்னதுக்கு என்ன சொன்னாங்க? இய்யாக்கும் வ முஹததாத்தில் உமூர், புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிற காரியங்களை விட்டு எச்சரிக்கிறேன். குல்ல முஹததத்தின் பிதா, புதிதாக உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு காரியமும் அனாச்சாரம். குல்ல பிதாத்தின் லலாலா, ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு. குல்ல லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் சேர்க்கும். இந்த நரகத்தில் சேர்க்கும் உங்களை அல்லாஹ் சொல்லவில்லையானால், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லவில்லையானால், நீங்களாக கண்டுபிடிச்சு இந்த துஆவை ஓதினீர்களானால் இதை எப்படா ஓதுனேன்னு அல்லாஹ் சங்க பிடிப்பான். இதை உனக்கு எவன் சொல்லி தந்தான்? நான் சொன்னேனா? நான் ஒருத்தர் ரசூல் அனுப்புனேன், அவங்க சொன்னாங்களா? வேற எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு? ஏன் மார்க்கத்தை நான் தான் உனக்கு சொல்லி தரணும் கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? அர்த்தமற்ற உளறல்களை துவாண்டு ஓதுனா நீங்க ஆமீன் ஆமீன்ங்கிறீங்க. என்ன ஓதுறான்? ஆதம் ஹவ்வா போல வாழணுமா? அவங்க 2 பேரும் எப்படி வாழ்ந்தாங்க உனக்கு தெரியுமா? முதல்ல பாத்துக்கிட்ட பக்கத்து கூட உனக்கு அட ஒரு ஆளு மாதிரி வாழ்றது கேட்டா அவங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்களா? பாரத்துக்கு எத்தனை சண்டை வரும், அவங்களுக்குள்ள என்ன நடந்து உனக்கு தெரியுமா? எத்தனை நபிமார்கள் மனைவியை ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னு நான் சொன்னேன். அந்த மாதிரி எத்தனை பஞ்சாயத்துகள் குடும்பத்தில் நடந்திருக்கு. அது நான் ஆதம் ஹவ்வா போல நீ எப்படி கேட்கலாம்? ஆதம் ஹவ்வா வாழ்ந்து உனக்கு தெரிஞ்சா வேண்டாம் கேட்கலாம். உனக்கு தெரியுமா எப்படி வாழ்ந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. இவன் கேட்டதுக்கு அல்லாஹ் என்ன பண்ணிவிடுறான்? ஆதம் ஹவ்வா தானே இந்த பாட்டு அல்லாஹ் காட்டி போடுறான். என்ன பண்றான்? கல்யாணம் பண்றானா இவனை கொண்டு சவுதியில போட்டு அவளை கொண்டு கொழும்புல போட்டு ஆதம் ஹவ்வா அல்லாஹ் அப்படிதான் போட்டான். அல்லாஹ் என்ன பண்ணா? நீ தான் ஆதம் ஹவ்வாட்ட, நீங்க ஆதம் பாவா சவுதிக்கு போங்க, ஹவ்வா அம்மா கொழும்புல கிடக்கட்டு ஆயிடுச்சா இல்லையா? நீனா தேவையில்லாம கேட்டதுக்காண்டி அல்லாஹ் என்ன பண்றான்? ஆதம் ஹவ்வாவை ஏத்துக்கிறான் போல இருக்கு. திருப்பி கேட்டு இல்ல எத்தனை பேர் ஆமீன் சொன்னீங்க? இந்த அப்படி ஆதம் ஹவ்வா உனக்கு எதுக்கு இந்த வேலை? அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றான்? ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பிஹி, இறைவா எங்களுக்கு சக்தி இல்லாது எங்களுக்கு சுமத்தாது, அப்படிதான் நம்மள கேட்க சொல்றான். ஆதம் ஹவ்வான்னு கேட்காத, அவங்க தாங்கிக்கிடுவாங்க, எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் உனக்கு தாங்க இயலாது. நீ என்ன கேட்கணும்? யாரெல்லாம் எனக்கு தாங்கிறது எனக்கு தான் கேளு, அவன் தாங்குறான எனக்கு தான் கேட்டாத. அது நபிமார்கள், அது நபிமார்களை பார்த்து போலாம் பண்ணலாமா? ஐயூப் ரஹீமா போல. ஐயூப் ரஹீமா எப்படி வாழ்ந்தாங்க? அவர் காலமெல்லாம் நோயாளியா இருந்தாரு. உங்க கதைப்படி கொண்டாடி கூடையில் வச்சு தூக்கிட்டு போனாங்க, அப்படியா? அதான் கேட்கிறீங்க இப்ப நீ. அடே அவங்க எப்படி வாழ்ந்தான்னு உனக்கு தெரியுமா? அவங்க இல்லற வாழ்க்கை ஒழுங்கா இருந்துச்சு தெரியுமா?
2 பேரும் ஒன்னா சேர்ந்ததே கிடையாது. கூடையில தூக்கிட்டு போனாங்கன்னு சொல்ற நீ தான் கதை எழுதி வச்சுக்கிற. அவர் நோய்வாய்ப்பட்டாராம், புழுவா அடியுமா, அவருக்கு ஒண்ணுமே செய்ய முடியாதான், ஒரு கூடையில் எழுதி வச்சுக்கிட்டு தலையில் எழுதி அலைஞ்சாங்கன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிறான். இன்னொரு பக்கம் ஐயூப் ரஹீமா புழுக்கணுமா? அப்ப கூட எழுதிட்டு போக போறியா நீ? என்னத்துக்கு இதை கேட்கிறேங்கிற? இதெல்லாம் சரியில்லை. ரசூலுல்லாஹ் கேட்டுக்க மாட்டாங்களா? நிறைய பேருக்கு இந்த பொண்டாட்டியை சொல்றேன், அது பூரா கட்டுக்கதை. ஐயூபுக்கு ரஹீமா பொண்டாட்டின்னு உங்க சொன்னவன் ஏவன்? ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி பேர் ரஹீமான்னு எப்படி கண்டுபிடிச்ச? குர்ஆன்ல இருக்கா? ஆதமுக்கு ஹவ்வா இருக்கு, ஓகே. ஐயூப் ரஹீமான்னு ஓதுறியப்பா, ஐயூப் என்பவருக்கு மனைவி ரஹீமா என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ் சொல்லலன்னா ஏதுன்னு தெரிஞ்ச நீ? பல லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முந்தைய நடந்த ஒரு சம்பவம் உனக்கு எப்படி தெரியும்? உங்க 3வது முத்தாப்பாக்கு பொண்டாட்டி யார் சொல்லு பாப்போம். முத்தாப்பா தான் சொல்லுவீங்க ஊர்ல. முத்தாப்பா என்னது? அப்பா. உங்க 3வது உங்க அப்பாவுடைய அப்பா இருக்காரு, அவர் கொண்டாடி சொல்லு. அத உனக்கு சொல்ல முடியாது. பல லட்சம் வருஷத்துக்கு முந்தி போன ஐயூபுக்கு பொண்டாட்டி சொல்லுவீங்களா நீங்க? மூசாவுக்கு சபூரா பொண்டாட்டிங்களா? எங்கடா இருக்குது? மூசா நபியுடைய மனைவிக்கு பேர் சபூரான்னு எங்க இருக்குது? குர்ஆன்ல இருக்குதா? மூசாவுக்கு மனைவி இருந்திருப்பாங்க, அதுக்கு பேரு நீ யார் வைக்கிற? ஒருவேளை சபூரா இல்லாம ஆயிஷா பொண்டாட்டியா இருந்தா இன்னொரு பொம்பளையோட ஏண்டா சேர்த்த நல்லா கேள்வி கேட்டேன்னு பதில் சொல்லுவேன். மூசாவுடைய மனைவி நீ சொல்றபடி சபூராவா இல்லாம வேற யாரும் கபூராவா இருந்தான்னு வை, என்ன கதிக்கு ஆகுறது? ஒரு நபி மேல அநியாயத்துக்கு ஒரு அந்நிய பொம்பளை சேர்த்து முடியா பாவி? அவர் அவ்வளவு நல்ல மனுஷன், அவரோட கொண்டு சபூரா என்ன பதில் சொல்லுவீங்க? இது தேவையாங்க? பைத்தியக்காரத்தனமா காசுக்காக வேண்டி பெரிய துவா ஓதுனா காசு கிடைக்குங்கிறதுக்காக வேண்டி மூசா சபூரா ஐயூப் ரஹீமா நூகு பாரிஸ் எங்க நாட்டில் புதுசா உண்டாக்கிருக்காங்க. நூகு நபி மனைவி காபிருங்கிறான் அல்ல, காபிருக்கு உதாரணம்ங்கிறான். நூகையும் பாரிசாவையும் போல இவங்களை வாழ வைப்பாயாங்கிறான் இவன். இது என்ன மெத்தட் இதெல்லாம்? அப்ப நம்ம என்ன செய்யணும்? சின்னது பெருசு இதை உடைக்கணும், சின்னது பார்க்க கூடாது. டேஞ்சர் இது, நம்முடைய மறுமையோடு விளையாடக்கூடியது. இதை ஒழிக்கணும், அந்த சின்னதுக்கு உயிர் கொடுக்கணும். எது உயிர் கொடுக்கணும்? கல்யாணத்துல பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ கைர், இந்த துஆவை ஓத வேண்டும். உதாரணத்துக்கு சின்ன விஷயத்தை சொல்றேன், சின்னது பெருசு இந்த மாதிரி விஷயங்கள் அத்தையாத்துல வரலாற்றமா? சின்ன விஷயம் இதுக்காக நீங்க சண்டை போடுறியா? என்ன சண்டை போடுறோம்? உங்க எப்படி சாட்டி விட்டோமா? அதான சண்டைங்கிறது. என் கையை நான் ஆட்டுறேன், காரணம் வச்சுக்கிறேன், என்னன்னு கேளு, விளக்கம் சொல்றேன், பிடிச்சா நீ ஆட்டு, பிடிக்காடி ஆட்டா மாதிரிப்பா. இதுல என்ன சண்டை? என்னங்கிற சண்டைன்னா உனக்கு நாங்க சண்டைக்கு வந்ததான சண்டை. எங்க கையை எங்க நெஞ்சில கட்டினா உனக்கு என்ன இடைஞ்சல்? இப்ப இது சண்டைங்கிறான். இங்க இவனுக்கு சகிப்புத்தன்மை இல்ல, இவனுக்கு சிந்திக்கிற திறன் இல்ல. நம்ம ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்பதற்காக ஒண்ணு செய்யறோம். எதுக்கு இதை செய்யறோம்? அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி செஞ்சாங்கன்னு ஆதாரம் கிடைக்குது. சின்னது நாங்க பார்க்க மாட்டோம், நீங்க அடிச்சாலும் நாங்க விட போறது இல்ல, நீங்க திட்டுனாலும் விட போறது இல்ல. நாங்க ரசூலுல்லாஹ் மேல முஹப்பத் வச்சிருக்கிறோம். சின்ன விஷயத்தை விட்டு எங்களை சைத்தான் வழிகெடுக்க பார்க்கறான், அந்த சின்னதையும் செய்வோம். நகை வெட்டுவோம், சின்னதை விட மாட்டோம். பல்லு துலக்குவோம், சின்னதானே பல்லு துலக்க மாட்டேன் அப்படி சொல்லுவீங்களா நீங்க? முகத்தக்கள் வருது பரலுங்க, பல்லு துலக்கம் சுண்ணத்து. ஒரு 6 மாசத்துக்கு பல்லு துலக்கம் இருந்துருமா? சின்னது ஜெயித்தனங்க வேணும். அப்ப என்ன பண்றான் சைத்தான்? சில சுண்ணத்துகளை பிரச்சாரம் செய்யும் பொழுது, சில பிதஅத்துகளை எடுத்து காட்டும் பொழுது சின்னதையெல்லாம் பெருசாக்குறாங்க. சின்னதையெல்லாம் பெருசாக்கணும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதுதான் ஆகதான் செய்வோம். நீ எதை சின்னதுங்கிறியோ அதை வச்சு சைத்தான் உன்னை கெடுக்க பார்க்கிறான். நீ நரகத்துக்கு போக கூடாது, நீ சொர்க்கத்துக்கு போகணும். சைத்தான் வந்து சிறுக்குல உன்னை விட்டு ஜெயிக்க முடியாது. அதுக்கு ஒரு கூட்டம் தனியா இருக்கிறான், குப்புன்னு இருக்கிறான், கபர் வணங்கின்னு இருக்கிறான். அவன் அந்த வேலையை கரெக்டா செஞ்சுக்கிடுவான். உன்னை எப்படி எல்லாம் கவுத்துவான் தெரியுமா? சிறுக்குல விடுபட்டவனை எல்லாம் எப்படி கவுத்துவான்னு சொன்ன, இது சின்னதை விட்டுரு, இது சின்னது, இது சின்னது, அது சின்னது, அது சின்னது, நம்ம பெருசுக்கு போவோம் இப்படி சொல்லி நம்மள கோழி முட்டை போட்டு நரகத்தில் கொண்டு தள்ளிடுவான். அதனால இபாதத்துகள்ல சின்னது பெருசு ஆக்கி விடாதீர்கள். லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷையா, நல்ல காரியத்தில் எந்த ஒன்றையும் அற்பம் என்று நினைத்து விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். உங்களுக்கு 4 செய்தி தான் சொல்லியிருக்கிறேன். இறுதி பேருரையில நிறைய செய்தி சொன்னார்கள். பெண்கள் விஷயத்தில் நேர்மையாக, நியாயமாக, நல்லபடியாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதை பேணுங்கள். உங்களுடைய உயிர்கள், உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய மான மரியாதைகள் பேணிக் கொள்ளுங்கள். அடுத்தவனுடைய உயிரோடும் உடமையோடும் மானத்தோடும் விளையாடாதீர்கள் என்று சொன்னார்கள். அது இறுதி எச்சரிக்கை, இறுதி பேருரை. அதை பேணிக் கொள்ளுங்கள்.
மூட நம்பிக்கை காரணமில்லாது சொல்லப்படுகிற எந்த சடங்கையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அல்லாஹ் ரசூல் சொன்னால் தவிர வேறு எந்த காரியத்தை சம்பந்தமில்லாமல் முடிச்சு போட்டார்களே ஆனால் அந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் விட்டு விலகிக் கொள்ளுங்கள். சின்னதுதானே பெருசுதானே என்று வித்தியாசப்படுத்தி சின்னதை விடச் சொல்லி பெருசை செய்கிறோம் என்று சொல்லி உங்களை நரகத்திற்கு அழைக்கக்கூடிய அந்த பாதையிலிருந்து விடுபடுங்கள். இந்த 4 அறிவுரையை கடைபிடித்து நடக்கக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.